வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மைவி3 சம்மந்தமான ஒரு சில தகவலை பற்றி இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கான கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ மைவி3 மெம்பரில் இப்போ 2 வகையில் பார்த்திங்கன்னா இப்போ பிரிச்சுக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போனோம்னா இன்ன வரையும் பார்த்திங்கன்னா சப்போர்ட்டர்ஸ் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ மைவி3 பற்றி இப்போ புதுசாக பார்த்திங்கன்னா பல யூடியூப் சேனலில் புதுசாக அவங்களுடைய சப்போர்ட் பார்த்திங்கன்னா தெரியப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களையும் இப்போ போட்டுக்கிட்டு வராங்க. அதை பார்க்கும்போது ரொம்பவே ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஸோ இதில் அவங்களோட தனிப்பட்ட கருத்தை போடும்போது வேறு ஆன்ட்டியாக இருக்கக்கூடியவங்க, நெகட்டிவாக இருக்கக்கூடியவங்களாம் அதை பார்த்துட்டு அவங்களுக்கும் ஒரு சில பேருக்கு நம்பிக்கை வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை இன்னொரு தரப்பில் பார்க்கும்போனா மைவி3 சொன்னாலே ஒரு வெறுப்போடையே பார்த்திங்கன்னா அவங்களுடைய கோவத்தை காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அது அவங்களுடைய தனிப்பட்ட ஒரு பிரச்சனைகளில் கூட இருக்கலாம். அவங்க லோன் வாங்கி கடன் கட்ட முடியாமல் அவங்க பொருளாதாரத்தில் பாதிக்கப்பட்டு ஸோ அவங்களுடைய வாழ்வாதாரம் பார்த்திங்கன்னா ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கும். ஸோ அதன் அடிப்படையில் அவங்க மைவி3 ஸோ இந்த கம்பெனியில் காசு போட்டு எனக்கு இது பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் வரல, எனக்கு லாஸாக தான் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனிப்பட்ட வகையில் அவங்க ஒரு கோபமாக இருக்கலாம். ஸோ மைவி3ன்னு நம்ம வீடியோ போட்டாலும் சரி, இல்லை வேறு யூடியூபர்ஸ் யாராவது வீடியோ போட்டாலும் அவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா எப்போ பேமெண்ட் வரும், அது மட்டும் இல்லாமல் ஏன் எம்டி சார் பேச மாட்டுறாங்க, ஸோ எம்டி சார் வெளியே வந்தால் என்ன, இந்த கம்பெனி நடந்தால் என்ன, நடக்கலான்னா என்ன, ஸோ எங்களுக்கு பேமெண்ட் வேணும், அதுவும் இல்லாமல் எங்களுக்கு போட்ட பணத்தையாவது திருப்பி கொடுங்க, கடன் கட்ட முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வருத்தத்தை பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தி இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்போ கிடைக்கும், எப்போ பேசுவாங்க அப்படிங்கிறத ஒரு டேட்டில் சொல்ல முடியாது. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனி தரப்புலேருந்து ஒரு அஃபிஷியலான தகவல் தான் சொல்லலாம். ஸோ நமக்கு அஃபிஷியலான தகவல் எதுவும் வரல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் நம்ம அவங்களுக்கு எந்த ஒரு தகவலும் பார்த்தீங்கன்னா ஒரு உறுதி அளிக்கிற மாதிரி இந்த டேட்டில் எம்டி சார் பேசுவாங்க, இந்த டேட்டில் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத ஒரு அஃபிஷியலாக சொல்ல முடியாது. இருந்தாலும் நமக்கு ஒரு விசாரித்த தரப்புலையும் நம்ம என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்களையும் பார்த்தீங்கன்னா உங்கள் மைவி3 மெம்பர் மக்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் தெரியப்படுத்திக்கிட்டு இருக்கேன். அதனுடைய வகையில் அவங்க பேசுகிறதுக்கே கூடிய விரைவிலே பார்த்தீங்கன்னா அந்த முயற்சிகள் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது. நாங்கள் எங்களுக்கு கிடைச்ச தகவலையும் விசாரித்த தகவலையும் தனிப்பட்ட கருத்தையும் தான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சோஷியல் மீடியா முன்னாடி சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் எந்த விதமான ஒரு உத்தரவாதமோ ஒரு அஃபிஷியலான ஒரு தகவலையும் பார்த்தீங்கன்னா தெரிவிக்க முடியாது. ஸோ ஒருவேளை கம்பெனி சம்மந்தமாக வேறு ஏதாவது அஃபிஷியலான தகவல் கிடைச்சா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த டேட்டுக்குள்ளே வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டாயமாக சொல்ல முடியும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா அதிக எதிர்பார்ப்பு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டோம் எல்லா வீடியோலையும் நம்ம தெரியப்படுத்தியிருப்போம். அதன் அடிப்படையில் எல்லோரும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. கம்பெனி தரப்புலேருந்து எந்த விதமான ஒரு அஃபிஷியலான தகவலும் இதுவரையும் பார்த்தீங்கன்னா வரல. ஸோ இந்த வீடியோ மெயினாக மேக் பண்ணது யாரதுலேயும் இந்த பேமெண்ட் எப்போ கிடைக்கும், ஸோ எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஸோ நான் இந்த வீடியோவை மேக் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ கூடிய விரைவிலேயே எம்டி சார் பேசுகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது, பொறுத்திருந்து பார்க்கலாம். அவங்க பேசுனா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் தோணுது, பார்ப்போம். எனக்கு வேறு ஏதாவது தகவல் தெரிய வந்தாலும் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இதே போல் வேறு ஏதாவது நல்ல தகவலோடையும் நல்ல அப்டேட்டோடையும் நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.